எல்லோருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்ம குழந்தைகளுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸு ட்ரிங்க்ஸு பண்ணி கொடுக்கணும், என்ன பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய யோசிப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கண்ணுக்கு படுறது வந்து பிஸ்கெட் தான். டக்குன்னு பிஸ்கெட் எடுத்து கொடுப்போம், அவங்க பால்லையோ தண்ணியிலையோ நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜென்ரலாகவே எல்லாத்து வீட்லேயுமே வந்து பிஸ்கட் அப்படிங்கிறது இருக்கும். நம்ம குழந்தைங்க ஸ்கூல்லேருந்து வந்தோடனே பிஸ்கெட் தான் கொடுப்போம் சாப்பிட்றதுக்கு, அவங்க தண்ணியிலையோ பால்லையோ நினச்சி சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபலூட்டாவில் பிஸ்கெட் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இன்றைக்கி பண்ண போகிறது வந்து பிஸ்கெட் ஃபலூட்டா. தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பிஸ்கெட், கண்டென்ஸ்டு மில்க், கடல் பாசி, நட்ஸ், சப்ஜா விதைகள், தேன். இப்போ இதில் நான் பிஸ்கெட் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அவங்களுக்கு என்ன பிஸ்கெட் பிடிக்குதோ நீங்கள் அதை வந்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இதில் ஜஸ்ட் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து பிஸ்கெட். இது வந்து நம்ம லேயராக தான் போடணும். இதோட ப்ரெசன்டேஷன்லேயே வந்து அவங்க சாப்பிட்ருவாங்க. தென் வந்து கடல் பாசி. இது வந்து ரொம்ப நல்லது குழந்தைகளுக்கு. ஒமேகா 3 ரிச் உள்ள ஒரு தாவரம் இது. கடல் பாசி அப்படின்னோன்னா நீங்கள் வந்து இது ஏதோ நான்வெஜ்ஜு ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். இது வந்து உங்களுக்கு ஒரு எந்த ஃப்ளேவருமே இருக்காது. இது வந்து உங்களுக்கு சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒரு பிளான்ட் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். தென் வந்து சப்ஜா சீட்ஸு, சப்ஜா விதைகள், அதாவது வந்து நம்ம திண்ணீர் பத்தினி செடின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதோட விதைகள் தான். இப்போ இது சாப்பிடும்போது வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி. நீங்கள் ப்ளைனாக கொடுத்தீங்கன்னா அவங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி எதுலையாச்சும் நீங்கள் ஆட் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிட்டுக்குவாங்க. தென் வந்து கண்டென்ஸ்டு மில்க். இது ஒரு ஸ்வீட்னஸ்க்கும் ஒரு ஃப்ளேவருக்காக இதை ஆட் பண்ணிக்கிறோம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுலேயே வந்து உங்களுக்கு ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து ஹனி வந்து லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும். தென் திருப்பி இதே மாதிரி ஒரு லேயர் பிஸ்கெட்டு. இதில் வந்து நான் 4 பிஸ்கெட் பொடி பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவை இல்லை இன்னும் பிஸ்கெட் தான் எனக்கு குழந்தைக்கு ரொம்ப பிடிக்கும்னா நீங்கள் பிஸ்கெட் அதிகமாக சேர்த்திக்கலாம். இதில் வந்து திருப்பியும் கடல் பாசி. இதை அப்படியே நீங்கள் எல்லாமே செட் பண்ணி ஒரு 2 நிமிஷம் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா இது நல்லா ஊறிடும். ஊறிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு சாப்பிடும்போது எல்லாமே பிளெண்ட் ஆகி ஒரு நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும். இதில் வந்து நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இது பார்க்குறக்கே வந்து லேயராக ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும். தென் கண்டென்ஸ்டு மில்க்கு, அடுத்தது நட்ஸ் போடுறேன். ஏன்னா இப்போ பாதி சாப்பிட போதும்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம நட்ஸ் மேலே ஃபஸ்ட் லேயரில் ஆட் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய நட்ஸ் அவங்க சாப்பிட்ட மாதிரியும் இருக்கும். இதில் வந்து எல்லா நட்ஸுமே நான் வந்து நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன். இதில் நட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். திருப்பியும் ஒரு சின்ன லேயர் ஆஃப் பிஸ்கெட்டு. தென் கொஞ்சமாக கடல் பாசி. நம்ம மேலே போடுற லேயர் வந்து லைட்டாக போட்டுக்கலாம். தென் சப்ஜா சீட்ஸு. இப்போ நீங்கள் வந்து கலர், ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா கலர் இருந்தால் தான் சாப்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நிறைய குழந்தைங்க சொல்லுவாங்க. இப்போ சாக்லேட்டே பார்த்தீங்கன்னா இந்த ஜெல்லின்னு சொல்லிட்டு ஜெல்லி சாக்லேட் கலர்ஃபுல்லாக இருக்குது அதுதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் இதில் வந்து கலர் ஆட் பண்ணணுன்னா பீட்ரூட்டோட எசன்ஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். மேலே வந்து கண்டென்ஸ்டு மில்க்கு, ஃபுல்லாக கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணிக்கலாம். மேலே ஃபுல்லாக எல்லா நட்ஸும் போட்டுக்கலாம். தென் இதுக்கு மேலே லைட்டாக ஒரு ஸ்பூன் ஆஃப் ஹனி. நீங்கள் இது சம்மர் டைம் கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா மேலே ஒரு ஸ்பூன் அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கூப் வச்சு கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்மளோட பிஸ்கட் ஃபலூடா தயாராகிடுச்சு. கண்டிப்பாக இதை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை வேறு ஒரு வித்தியாசமான உணவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.